கோவையில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கு அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கிட்டு போறதை நம்ம பார்க்கிறோம். இப்ப அடுத்தபடியா டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் கோவை விரைந்திருக்கிறார். காவல்துறையினர்கிட்ட வழக்கு தொடர்பான விசாரணை குறித்து அவர் கேட்டறிஞ்சிட்டு வராரு அப்படிங்கிற தகவலை நம்ம பார்க்கிறோம். சூலூர் காவல் நிலையத்திலையும் ஆய்வு நடத்த இருக்காரு டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர். சூலூர் காவல் நிலையத்தில் உயர் அதிகாரிகளோட ஆலோசனை நடத்துறாரு அப்படிங்கிற தகவலை பார்க்கிறோம். இந்த சிறுமியினுடைய இந்த கொலை வழக்கில் அடுத்தடுத்த நகர்வுகளை நம்ம முன்னாடி ஆரம்பத்துல இருந்தே பார்த்தது. 2 பேர் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. இந்த 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில ஒரு நபர்கிட்ட தீவிர விசாரணை நடந்துட்டு வருது. இந்த வழக்கில் உடந்தையா இருந்த மோகன்ராஜ் அப்படிங்கிற நபர்கிட்ட. இந்த நபருக்கு நீதிமன்ற காவலாக 4 நாள் விதிக்கப்பட்டிருக்கு. இந்த நபர்கிட்ட விசாரணை ஒரு பக்கம் நடக்கக்கூடிய நிலையில அடுத்தபடியா இந்த வழக்குல முக்கிய குற்றவாளியா இருக்கக்கூடிய கார்த்திக், இந்த நபர் இப்ப மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வராரு. கால் எலும்பு முறிஞ்சிருக்கிறதுனால அந்த நபர்கிட்டையும் அடுத்தபடியா தீவிர விசாரணை நடைபெறும் அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. ஆனா அதே நேரம் இந்த வழக்கை கூடிய விரைவில் இன்னும் விசாரணைக்கு முடுக்கி விடணும் அப்படிங்கிறதுக்காக காவல்துறையினர்கிட்ட வழக்கு விசாரணை தொடர்பா டிஜிபி நேரடியா போய் விசாரணை நடத்துறாரு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் கார்த்திக் இணைஞ்சிருக்காரு. கார்த்திக் வணக்கம். இப்ப டிஜிபி அங்க வந்திருக்காரு அப்படிங்கறத பார்க்கிறோம். அடுத்தடுத்து எங்கெங்க இந்த ஆய்வுகளும் சோதனைகளும் நடைபெற இருக்கு? விசாரணையினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன? வணக்கம். கோவை சூலூர் பகுதியில் 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட விவகாரம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வழக்கு பாத்தீங்கன்னா சாதாரணமா வழக்கு இல்லாம ஒரு சிறுமி குழந்தை கடந்த 21ஆம் தேதி கடத்தப்பட்டு புகார் கொடுத்து 22ஆம் தேதி சடலமாக மீட்கப்பட்டிருக்காங்க. அதே சமயம் இந்த குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இப்படி ஒரு வழக்கு காவல் நிலையத்துல புகார் அளித்தும் காவல்துறை ஏன் இந்த வழக்கை வேகப்படுத்தல என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. ஏற்கனவே அனைத்து அரசியல் கட்சியினரும் பல்வேறு கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்குல 2 பேரை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தாலும் இந்த வழக்கு 24 மணி நேரத்துல கைது செய்துன்னு சொல்லி காவல்துறை ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனா இந்த வழக்கை எப்படி கையாண்டாங்க காவல்துறையினர் அப்படிங்கிற ஒரு ஆய்வுக்காக தமிழ்நாடு காவல்துறை தலைவர் சந்தீப் ராய் ரத்தோர் தலைமையிலான உயர் அதிகாரி பாத்தீங்கன்னா இன்று காலையே வந்தடைந்தார் கோவைக்கு. சம்பவம் நடைபெற்ற, அதாவது சிறுமி உடல் கண்டெடுக்கப்பட்ட அந்த குளக்கரை மற்றும் அந்த சூலூர் காவல் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு தற்போது சூலூர் காவல் நிலையத்துல சந்தீப் ராய் ரத்தோர் தலைமையில இன்னும் சில மணி நேரங்கள்ல ஒரு ஆய்வு கூட்டம் நடைபெற இருக்குது. அதற்கு முன்னாகவே பாத்தீங்கன்னா ஏடிஜிபி தலைமையிலான ஒரு ஆய்வு கூட்டம் நடைபெற்றிருக்கு. அந்த ஆய்வு கூட்டத்துல யார் கலந்துக்கிட்டாங்கன்னா மேற்கு மண்டல ஐஜி மற்றும் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்துக்கிட்டாங்க. அதே சமயம் இந்த வழக்கை விசாரித்த காவல் ஆய்வாளர் மற்றும் மற்ற அதிகாரிகள் அனைவரும் இந்த வழக்கை எப்படி கையாண்டாங்க, எந்த மாதிரி ஆவணங்கள் ஆதாரங்கள் சேகரிச்சிருக்காங்க, அதே சமயம் இந்த வழக்கு எப்போது நம்ம காவல் நிலையத்துக்கு வந்தது, இதோட விசாரணை எப்படி தொடங்குனீங்க அப்படிங்கிற ஒரு கோணத்துல அதுக்கான ஆய்வு பணிகள் தகவல்களை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. முக்கியமாக இந்த வழக்கு பாத்தீங்கன்னா அந்த நம்ம 2 நாட்கள் ஒருவேளை புகார் கொடுத்த உடனே அந்த குழந்தைய தேடி கண்டுபிடிச்சிருந்தா அந்த குழந்தைய உயிரோட மீட்டிருக்கலாமா என்ற ஒரு கேள்வி அனைவரும் மத்தியில இருக்கு. அதற்கு அதே சமயம் இந்த வழக்கு இந்த வழக்கு இன்னுமேல் இது வேற எங்கும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. இதை ஒரு சரியான ஒரு ஆய்வு அறிக்கையாக தயார் செய்து காவல் நிலையங்கள் அனைவருக்குமே இந்த வழக்கை ஒரு முன்மாதிரிய வழக்கா அனுப்ப வேண்டும் என காவல்துறை தரப்பில் நினைக்கிறாங்க என கூறப்படுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்துலதான் இந்த வழக்கை ஏடிஜிபி டிஜிபி அனைத்து உயர் அதிகாரிகளுமே பாத்தீங்கன்னா நேரடியாக அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திலே இந்த வழக்கை ஆய்வு பண்றாங்க. இந்த வழக்கு எப்படி கடந்து வந்திருக்கு, அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன, இது போன்ற ஆய்வு பணிகள் நடைபெறும் என கூறப்பட்டிருக்கு. அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த வழக்குல கைது செய்யப்பட்ட ஒரு நபர் 4 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு வச்சிருக்காங்க. இந்த முதல் நபர் அந்த கார்த்திக் என்று சொல்லக்கூடிய அந்த முதல் நபர் பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு அழைத்து செல்ல வரும்போது போலீசார் தப்பிக்க முயற்கிறார். அப்போது அவருடைய வலது கை வலது கால் உடைந்து கோவை அரசு மருத்துவமனையில் அவருக்கு மாவுக்கட்டு போட்டிருப்பதாக மருத்துவர் தகவல் கொடுத்திருக்காங்க. இப்ப அந்த கார்த்திகிடம் விசாரணை நடத்துவதற்கு பாத்தீங்கன்னா 2 நீதிபதிகள் வர இருக்கிறாங்க. காரணம் பாத்தீங்கன்னா இந்த வழக்கு ஏற்கனவே கடத்தல் மற்றும் கொலைன்னு சொல்றதுனால சூலூர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதியும் இந்த வழக்குல போக்சோ சட்டப்பிரிவுகள் சேர்க்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்தினால போக்சோ நீதிமன்றத்துடைய நீதிபதி 2 நீதிபதிகளுமே
கோவை அரசு மருத்துவமனையில வந்து நேரடியாக அந்த கைது செய்யப்பட்ட கார்த்தியிடம் வந்து விசாரணை நடத்தி அவர் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பக்கூடிய பணிகள் நடைபெற இருக்கிறது. அதற்காக பாத்தீங்கன்னா அவர் சிகிச்சை பெறக்கூடிய அரசு மருத்துவமனையில 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்ந்திருப்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஒரு வழக்கு அந்த வழக்குல சம்பந்தப்பட்டவங்களை கைது செய்தாலும் அந்த வழக்குல எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது உயர் அதிகாரிகள் வரைக்கும் நேரடியாக வந்து களத்துல இறங்கி அதற்கான ஆவணங்களையும் ஆய்வு பணியும் மேற்கொள்வது இந்த வழக்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்ன பாத்தீங்கன்னா புதிதாக அரசு பொறுப்பேற்ற 15 நாட்கள்ல தமிழகத்தை உலுக்கும் அளவிற்கு ஒரு சிறுமி வந்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தான். அந்த சம்பவம் வந்து இனி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது, இதே வந்து கடைசியாக இருக்க வேண்டும் என தமிழ்நாடுடைய அமைச்சர்கள் வந்து இது ஒரு பேட்டியாகவும் அறிக்கையாகவும் கொடுத்திருந்தாங்க. இது ஒரு தமிழ்நாடு அரசோடைய நம்ம ஒரு ஸ்டேட்மெண்டா எடுக்கும் பட்சத்துல அதை வந்து பரிசீலனை செய்து அதற்கான அடுத்த கட்ட பணிகளை மேற்கொள்ள இருப்பதற்காக காவல்துறை வந்து அவருடைய உயர் அதிகாரியை சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கே அனுப்பி அதோட ஆய்வை மேற்கொள்ள இருக்கிறது ஒரு முக்கியமான உத்தரவாக நம்ம பார்க்கிறோம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் தற்பொழுது டிஜிபி நேரடியாக இந்த வழக்கில் ஆஜராகி விசாரணையை நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனுடைய விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட நாம கேட்டோம். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.